மருத்துவ செலவுங்கிறது எங்கள் அம்மாவுக்கே நிறைய செலவு பண்ணேன். அம்மாவுக்கு கேன்சரு, அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாதுல்ல, கேன்சர் வந்துட்டா காப்பாற்ற முடியாது, நம்ம தாயாச்சே அப்படின்னு அவங்களுக்கு செலவு பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த யூட்ரஸ் 3 கட்டி இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து அம்மா இல்லை, புரட்சி தலைவி இல்லை. அவங்க இல்லாத காரணத்தினால அவங்க இருக்கும்போது நான் கூட்டத்துக்குலாம் போய் சம்பாரிச்ச காதில் கொஞ்சம் நகை நட்டுலாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் விற்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது என்னோட உடம்பை நான் பார்த்துக்கணும்ல. இப்போ கண்ணு ஆப்ரேஷன் இப்போ எனக்கு ஆந்திராவில் பண்ணாங்க, ஹைதராபாத்தில் பண்ணாங்க. கேட்ராக்கு மாதிரி கண்ணில் புற விழுந்துருச்சு, கண்ணு மங்களா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆந்திராவில் இப்போ நான் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு ஆந்திராவில் ஹைதராபாத்தில் அங்கே வந்து இது இருக்குது, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடிகர் சங்கம் இருக்குல்ல, அது மாதிரி ஆந்திராவில் வந்து மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். அங்கே நம்ம இங்கே தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் அங்கே 1 லட்ச ரூபா கட்டணும் கார்டுக்கு. அந்த 1 லட்ச ரூபாயை அவங்களே கட்டிட்டாங்க. நடிகர் சங்கத்தை நடிகர் சகிலான்னு அவங்க என்னை பேட்டி எடுத்தாங்க. அவங்க எடுக்கும்போது இதை தான் கேட்டாங்க, நீங்கள் ஏக்கா வந்து நடிகர் சங்கத்தில் நீங்கள் ஏக்கா இதை வந்து நீங்கள் ஏன் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்லலை, நடிகர் சங்கத்துக்கு ஏன் கோரிக்கை வரல, நார்சர் சாரை ஏன் போய் பார்க்கல, விஷால் சாரை ஏன் போய் பார்க்கல, கார்த்தியை ஏன் போய் பார்க்கலன்னு அவங்க தான் உங்களை மாதிரி எனக்கு மெமரி பண்ணாங்க. நான் அதுக்கு முன்னால் போய் பார்க்கல. ஏன்னா இது எனக்கு முன்னால் நிறைய ஆக்டர்ஸுங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, கிட்னி ஃபெயிலியராக போயிருக்கு, இறந்தும் போயிருக்காங்க. இவ்வளோ பேருக்கும் எந்த உதவியும் வரல, நமக்கு மட்டும் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நான் போகலை. இருந்தாலும் அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி, நீங்கள் ஏன் கோரிக்கை வைக்கல, நாசர் சாரை பாருங்க அப்படி, சரி இது ஒரு முயற்சி எடுப்போமே அப்படின்னு நான் நடிகர் சங்கத்துக்கு போனேன். மறுபடியும் லெட்டர் எடுத்து கொடுத்தேன், மறுபடியும் இது பண்ணேன். இன்னும் அதே பொசிஷன் தான். இப்போ கூட காரைக்குடியில் ஒரு 2500 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு ஒரு வீடு பார்த்தா 10,000 ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஏதோ ஒரு கடனை உடனே இல்லை, இப்போ நம்ம சேனலுக்கு வர்றேன், ஏதோ ஒரு ஹெல்ப் யாரோ ஒருத்தவங்க பண்ணி நான் போய் 10,000 கொடுத்து வீட்டையே எடுத்துட்டா கூட அடுத்த மாதம் நான் எங்கேருந்து வாடகை கொடுக்குறது? வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜவுளி கடையில் கூட ஒரு காலையில் ஒரு 8 9 என்ன காரணம் ஏன் கொடுக்கல? நீங்கள் நடிகை, நீங்கள் வந்து உங்களை நாங்கள் வேலை வாங்க முடியாது, ஏஜ் ஆயிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகக்கூடிய வயசில் நாங்கள் எப்படி வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு